ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஆக்சுவலி நான் இன்ஸ்டாவில் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து நான் ஒரு ரீல் போட்டிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து ஒரு பொலிட்டீஷியன் வந்து ஒன்று பேசியிருப்பார். ஸோ அதையே வந்து நானாக பேசி போட்ட மாதிரி ஒரு ரீல் அது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அந்த ரீலில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஐ ஹாவ் saved this in my system. ஸோ நான் அதிலிருந்து நான் அந்த வீடியோ காட்டுறேன். ஆல்சோ ஐ எம் டிஸ்பிளேயிங் ஹியர். ஸோ நீங்களும் கூட பார்க்கலாம். ஸோ ஓகே, அது வீடியோ என்ன அப்படின்னா இதுதான் அந்த வீடியோ. ஸோ நீங்கள் பாருங்கள். ப்ரோ, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற? நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்காக போராடிட்டு வந்திருக்க? லவடிக்கப்பா ஒருத்த ஆளு புண்டை நான் தான் வச்சேனா உனக்கு ஜுன்னி முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்பிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதெல்லாம் உருப்படாது. லாஸ்ட் வரைக்கும் சொல்கிறேன். பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ தான் வந்து நான் இப்போ ரீசெண்டாக என்னோடய இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருந்தது. ஆல்சோ இதுக்கு வந்து நிறைய வியூஸ் அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்தது. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதில் எனக்கு வந்து நிறைய வந்து எப்படி சொல்கிறதுனா, நிறைய வந்து எனக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்துருந்தது. என்னோடய மெசேஜ் பாக்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை திட்டுற மாதிரியே தான் எனக்கு வந்து வந்துட்டு இருந்தது. பட் கொஞ்சம் பேர் வந்து ஓகே, ஒரு நிமிஷம், எனக்கு இந்த வீடியோஸ்லேருந்து என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னு நான் சொல்ல போகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் மட்டும்தான். அண்ட் அதுலேயும் ஒரு சிலர் வந்து குட் கமெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. நான் அதுவும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, மிஸ்டர் டெவில் தி கிங் மேக்கர் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஓகே, அதுக்குமே வந்து பார்த்தோன்னா 632 லைக்ஸ் வந்திருக்கு. யா குட். இவர் என்னன்னா, இவர் இப்படி சொன்னாருன்னா லைக்ஸ் அவருக்கு வந்திருக்கு. சரி, ஓகே, சூப்பராக இருக்குங்க கமெண்ட். நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, C.M நந்தா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலக அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழையாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து பேட் வேர்ட்ஸ் பேசியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நீங்கள் எல்லாருமே வந்து என்னை திட்டுறீங்க. என்னை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சீப்பாக வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க. ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதே விஷயம் தானே நீங்களும் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லோரும் பார்க்கக்கூடிய அதே கமெண்ட்ஸில் நீங்களும் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போது உங்களோட ப்ரொஃபைலும் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் தான் இந்த பேட் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்றது பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல பேட் வேர்ட் பேசலாம். ஸோ அதே வந்து இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்க வந்து குட் கமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஐடி வந்து சம்திங் வேறு ஏதோ வச்சுருக்காங்க. பட் இவங்க என்னென்னா, ஒரு பொண்ணு கெட்ட வார்த்தை பேசினா உடனே வந்துடுவீங்க. இவங்க எல்லாருக்குமே என்ன விஷயம் அப்படின்னா, பேட் வேர்ட்ஸ் வந்து பேசலாம், ஆனால் ஒரு பொண்ணு வந்து இந்த பேட் வேர்ட்ஸை வந்து பேசக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து பசங்க மட்டும் பேசலாம். ஸோ இந்த இடத்துல பொண்ணு பேசியிருக்கான்ற விஷயம்தான் இவங்களுக்கெல்லாம் வந்து உணர்த்துது இல்லைங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எங்கே வேணால் கஷ்டப்பட்டு போ. ஓகே, ஒரு பொண்ணு வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறான்றது தான் இவங்களுக்கெல்லாம் வந்து தோணுது. சரி, என்ன பர்பஸ்க்காக இந்த வீடியோ போட்டிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு வந்து இந்த ரீல்ஸ் வந்து ஒன்று வைரல் ஆகணும், ஷேர்ஸ் வரணும் அண்ட் லைக்ஸ் வரணும். இதுக்காக மட்டும்தான் இவங்களுமே இந்த வீடியோ போட்டிருப்பாங்க. அப்போ என் வீடியோ எடுத்து இவங்க போடுறாங்கல்ல, ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து உருப்பட்டுருவாங்களா? அப்போ நான் வந்து உருப்படாமல் போயிடுவேனா? அதுதான் என்னோடய கொஷினே. நான் உருப்படாமல் இருக்கேன். தட்ஸ் மை திங். நீங்கள் வந்து அதில் வந்து அக்கறைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒருத்தரை திருத்தணுன்றதுக்காகலாம் யாரும் வீடியோ போடுறது கிடையாது. எல்லாரும் போடுற மெயின் பர்பஸ் ஆஃப் திங் என்ன அப்படின்னா வந்து, ஒன்று அவனுக்கு லைக் ஷேர் வியூஸ் வேணும், இன்னொன்று அவனுக்கு நல்ல கமெண்ட்ஸ் வேணும். என் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க சந்தோஷமாக டைம் பாஸ் பண்ணணும். இதுக்காக மட்டும்தான். இதில் சில கூட்டங்கள்லாம் வந்து கதறுது, தவிக்குது கெட்ட கெட்ட வார்த்தையில். ஒரே வந்து நான் போடுற இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதை நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட் மை நேம் தினேஷ் அப்படிங்கிறவர் என்னென்னா, என்ன புண்ட வாய்ஸ்டா இது. இவரோட வாய்ஸ் வந்து ஜஸ்டின் பீபரோட வாய்ஸ் மாதிரி இருக்கும் போல இருக்குது. ஸோ அதனால அவர் வந்து கேட்டிருக்காரு. சூப்பர் ஜஸ்டின் பீபர் சார். சரி, ஓகே, நம்ம இந்த வீடியோஸ் கமெண்ட்ஸ் பற்றியெல்லாம் பார்த்துருப்போம்.
இதில் என்னோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வெறும் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து சொல்லிக்கிறேன், இதை நான் ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். ஒரு பொலிட்டீஷியன் பேசியிருந்தாரு, அதுக்காக தான் நான் வந்து அடங்குமால அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு நார்மல் திங் தானே. இப்போ அதுதான் ஒரு மீமாவே ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் நான் இதை வந்து பேசியிருந்தேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து என் மேலே ஒரு தனிப்பட்ட அந்த ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நான் இது எதுக்குமே வந்து ரியாக்ட் பண்ணிக்கவும் இல்லை, எதுவுமே நான் சொல்ல. நான் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரியும் பண்ணுறாங்க, இப்படி வீடியோஸும் போடுறாங்க, இவங்களோட எல்லா தாட்டுமே வந்து பொண்ணு பேசுகிறான்றது இந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான வீடியோவுமே இது வந்து கிடையாது. ஜஸ்ட் எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுனால என்னை யாரும் பேசாமல் இருக்குவீங்கன்னு இல்லை, எல்லா விமென்ஸ்க்காகவும் தான் நான் இதை நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் விமன் மென் அப்படின்னு தனித்தனியாக எதுவும் பார்க்க வேணாம், எல்லாருமே வந்து ஈக்குவாலிட்டி தான் அப்படின்றது தான் என்னோட இந்த வீடியோவோட முழுமையான கருத்தே. அது மட்டும்தான். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கு இன்னும் என்னென்னலாம் க்ரிட்டிசைஸ் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியாது. பட் எவ்ரிதிங் ஓகே, நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் ஏதாச்சும் தப்பாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு பட்டுச்சுன்னா மேபி நீங்கள் சொல்லுங்கள், இந்த விஷயம்லாம் தப்பாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானுமே வந்து தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக மட்டும்தான். அண்ட் டாடா பாய் பாய்.